சங்கீதம் 34:18. Psalms 34 verse 18. நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். Praise be to God. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு அவர் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்போ ரட்சிப்பு என்ற பகுதிக்கு வந்துட்டு ஒரு நறுங்குண்ட ஒரு அனுபவம், அதாவது crushed in spirit அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்து ரொம்ப அவசியமாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு நானும் நீங்களும் சமீபமாவதற்கும் கர்த்தர் நமக்கு சமீபமாவதற்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகிறது. அதுதான் என்னன்னா broken in heart, இருதயத்தில் நொறுங்குண்ட ஒரு அனுபவம். ஸோ இந்த சங்கீதம் 34:18 அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சத்தியமாக இருக்குது. இப்போ எந்த ஒரு வசனத்தையும் தனித்து நம்ம பார்க்கக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லுவோம். சங்கீதம் 34 என்பது முதல்ல அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, சங்கீதம் 34 அந்த அந்த தலைப்பு இருக்குது தெரியுமா, டைட்டில், அதை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது the second psalm of deliverance, இரண்டாவது விடுதலையின் சங்கீதம். தலைப்பு அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறினபோது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். Once again please. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறினபோது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். Praise be to God. இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இந்த வசனம் எழுதப்பட்டதனுடைய பின்னணி. பைபிளில் உள்ள ஒரு வசனத்தையும் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு பார்க்கணும், ப்ரொஃபட்டிக்கல் பேக்ரவுண்டு பார்க்கணும், தீர்க்கதரிசன ரீதியான வரலாற்று பின்னணி, வேத கலாபனையினுடைய பின்னணி, ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டு, அப்புறம் அந்த லிட்ரஸி, அதாவது அதனுடைய எழுத்து நடை. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக அது அர்த்தம் கொள்ளாது. ஸோ அந்த லிட்ரஸி வந்து ஒரு சங்கீதம், ஒரு பாடல்கள் அப்படின்னா ஒரு மாதிரி இந்த பாட்டு தன்மையில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனுடைய லிட்ரஸி என்னன்னு நமக்கு தெரியணும், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு வரலாற்று பின்னணி என்னன்னு தெரியணும், ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டு இதனுடைய ஆவிக்குரிய பின்னணி என்னன்னு தெரியணும். ஸோ இந்த ரீதியில் நம்ம பார்த்தா தான் சரியான அது எழுதப்பட்டதனுடைய இன்டெப்த் நமக்கு புரியும், நாமும் அதை அனுபவிக்க முடியும். பிரைஸ் பி டு காட். ஸோ நம்ம அந்த சங்கீதம் 34 டைட்டில், அந்த தலைப்பை நம்ம பார்க்கும் பொழுது இந்த தலைப்பு வந்து எப்படி இருக்கிறதுன்னா, தாவீதை வந்து தேவன் அபிஷேகம் பண்ணிட்டார். தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணிவிட்டார். அபிஷேகம் பண்ணி ராஜாவாக அபிஷேகம் பண்ணியும் இப்போ வந்து வெளிப்படையாக அபிஷேகத்தால் ஊற்றப்பட்டு இவர் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் நிறுத்திட்டாங்க. ஒருவனை ராஜாவாக ஏற்படுத்தி மற்றவனை என்ன செய்கிறார், தள்ளி விடுகிறார். ராஜாவை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளி விடுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். பிரைஸ் பி டு காட். ஸோ அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. ஆனால் வந்து இங்கே இந்த மனுஷனுக்கு என்ன தேவைப்படுகிறதுனா, அங்கே ஒரு நொறுக்கப்படுதல் தேவைப்படுகிறது. அங்கே ஒரு broken எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் crushing எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் உண்மையாக ஒரு மனுஷனை வந்து அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்க வைக்கும். ஓ, இது தாவீதுக்கு மாத்திரமா? பாவம், பாஸ்டர் ரொம்ப நொறுங்கி போயிருக்காரு. இல்ல, தாவீதுக்கு மாத்திரமல்ல, பாஸ்டருக்கு மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், மறுஜன்ம அனுபவத்துக்குள் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உரித்தான ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா. இது இல்லைன்னு வைங்களேன், இவர் 35 வருஷம் 40 வருஷம் விசுவாசியா இருப்பாரு. அவரு விசுவாசத்துல பயங்கர ஸ்ட்ராங், பரிசுத்தத்துல பயங்கரமா தேறினவர்,
சத்தியத்தை பயங்கரமா அறிந்தவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு ஒரு டிக்னிட்டியில அப்படி தன்னை பார்த்து கொண்டிருப்பார். ஈவன் மற்றவர்களும் அவரை எப்படி பார்த்து கொண்டிருப்பார்கள். நம்மள ஒரு உடைக்கப்படுதல் என்பது வரும் பொழுதுதான் இவர் உண்மையான விசுவாசியா, உண்மையான ஊழியக்காரரா, உண்மையாய் தேவனை நேசிக்கிறவரா, உண்மையாக இதுவரைக்கும் சத்தியத்தை நேசிக்கிறவராக இருந்திருக்கிறாரா என்பது எப்போ தெரிய வரும் தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்ததுனால, அபிஷேகத்தில் நிரம்பிட்டதுனால, மணிக்கணக்காக ஜெபிக்கிறதுனால, ரொம்ப மணிக்கணக்காக வேதம் வாசிக்கிறதுனால, ரொம்ப பியூட்டிஃபுல் பிரசங்கம் பண்றதுனால, ஆயிரக்கணக்கான பேருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதனால, ஆயிரக்கணக்கான சபைகள் ஸ்தாபித்து விருத்தி அடைவதனால ஒரு மனிதனுடைய மெச்சூரிட்டி, the closeness is on she is having with Jesus, அது கண்டுபிடிக்க முடியாது. இயேசுவுக்கு நெருக்கம் இல்லாம, தேவனுக்கு நெருக்கம் இல்லாம, இவர் யார் என்பதை இவர் கண்டுபிடிக்காமலேயே நல்ல ஊழியம் செய்யலாம், நல்ல விசுவாசி என்று பெயரெல்லாம் மனிதர்கள் பார்வையில் நாம் பெறலாம். ஆனா கர்த்தர் ஒரு புரோக்கன் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்களை நடத்தி, கிரஷிங் என்ற ஒரு அனுபவத்துக்களை நடத்தாத வரைக்கும் நான் யார் என்பதை நானும் கண்டுபிடிக்க முடியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா நான் அப்படிப்பட்ட பாதையில போகும் பொழுதுதான் கர்த்தர் இந்த வசனம், ஆனா இது என்ன, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, பட் ஆவியானவர் உணர்த்திட்டாரு, இதுக்குள்ள இன்டெப்த் இருக்கு, இந்த சண்டே அதுதான் அப்படின்னு சொல்லி. ஸோ இதற்காக தியானிக்க முற்பட்ட பொழுது அந்த தலைப்புலேயே ரொம்ப அற்புதமான சத்தியம் இருக்கிறது. என்னவென்று பார்க்கும் பொழுது, இவர் அபிஷேகம், பாருங்க திரும்ப சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார், ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டு விட்டார், நாமளும் ராஜாக்களும் ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் நம்மை கழுவி சுத்திகரித்து, அவர் தம்முடைய எண்ணெயினாலே அபிஷேகித்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கி இருக்கிறார். கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட் பிஃபோர் காட் த ஃபாதர் by the washing by the blood of Jesus and by the anointing of God. ஆனா ராஜாவாக ஏற்படுத்தியாச்சு. ஆனா அந்த ராஜாவினுடைய ஸ்தானத்துல நீ இருக்கிறதற்கு, நீ கர்த்தருடைய நெருக்கத்துக்குள்ளாக வருவதற்கு நீ தகுதியாக இருக்கிறாயா என்பதை எது உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொன்னா, that is the brokenness, உடைக்கப்பட்ட இருதயம், நறுங்குண்ட ஆவி, crushing spirit அல்லது contrite spirit. இந்த ஆவியில் நறுங்குண்ட அனுபவம், இந்த ரெண்டு அனுபவம் தான் என்னை உங்களையும் உறுதிப்படுத்தும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேரு தெய்வத்துக்கு நெருக்கமாக வர விரும்புகிறீர்கள்? நிறைய வருது. அப்படின்னா எல்லாருமே உடைக்கப்படுறதுக்கு ஆயுதம் தானா? ஆமா ஆமா. இது வரைக்கும் உடைக்கப்பட்டது போதாது, வடிச்ச கண்ணீருக்கு காணாது, இதுக்கு மேலே ஒரு உடைப்பா இல்லைங்க. இன்னும் உடைக்கவே படல. உடைக்கப்படும் பொழுதுதான் ஒரு மனுஷன் உண்மையாக இயேசுவை நேசிக்கிறவனோ, நித்திய ஜீவனுக்கு உரித்தானவனோ, அவன் விசுவாசத்திலே உள்ளவனோ, நிலை நிற்பானோ, அவன் சத்தியத்துக்காக நிற்கிறவனோ என்பது எப்போ தெரியுமா? உடைக்கப்படும் பொழுது. அல்லேலூயா. கர்த்தர் சோதரன், இந்த தேவ மனுஷன் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. ஒரே ஆர்ப்பாட்டம். எது? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 கொன்றது 10,000. அடேப்பா, பயங்கர சந்தோஷம் தான். தோலுக்கு மேல வச்சு தூக்கிட்டு ஒரே சுற்றி வளம் வர்றாங்க. அப்படியா? உனக்கு மனுஷன் உயர்த்துறான் பத்தியா, உனக்கு அதுவே சோதனை. உனக்கு அங்கதான் ஆரம்பிக்குது சோதனை. மனுஷரால் வருகிற புகழ்ச்சியை தேடுகிறதற்கு தெரியுமா, அங்கதான் ஆரம்பிக்குது. உன்னுடைய உடைக்கப்படுதலுக்கு சோதனை ஆரம்பிக்குது. அவர் ரொம்ப நல்ல பிரசங்கம் பண்ணுவாரு, ரொம்ப ஆழமான காரியங்கள்லாம் சொல்லி கொடுப்பாரு. அடேப்பா, ராணி மக்களை நல்ல நம்ம புகழ்றாங்களே. உடைக்கப்படும் பொழுதுதான் அவர் யாருன்னு தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். இப்போ
சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு 10,000. 10,000னா சில நாட்களில் 16,000 நினைச்சுக்கிறேன், 16,000 நினைச்சிருது. இல்லை, 10,000ங்கிறது 10,000. தாவீது கொண்டது 10,000, 16,000 இல்லை, 10,000, 10,000 அப்படின்னு சொல்லி அந்த கோலியாத்தை முறியடித்த பொழுது அவ்வளவு உயர்த்தி இது பண்ணி ரொம்ப அற்புதமான ஒரு நேம் அண்ட் ஃபேமை கதை கொடுத்துட்டார். But that is the test. That is the starting point that we should be broken. அதுதான் உடைக்கப்படுகிறதுக்கு ஒரு ஆரம்ப பாயிண்ட். நம்மளை யாராவது புகழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களா ரொம்ப நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களா என்ன மாதிரி சத்தியத்தை படிக்கிறாங்க தெரியுமா, எவ்வளவு அழகா சொல்றாங்க தெரியுமா, ஆரம்பிச்சுட்டல்ல, ஜாக்கிரதை. உடைக்கப்படுதல் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஐயாவுக்கு அங்கதான் ஆரம்பிச்சது. சவுலுக்குள்ள என்ன பூந்துட்டு ஆவி பூந்தாச்சு. இப்போ வெரைட்டி வெரைட்டி கொல்ல பாக்குறாரு ஐயா, வெரைட்டி வெரைட்டி பிடிக்கிறார். ஏதோ ஒரு இமை பொழுதுல தப்புன மாதிரி தான். அப்படி தப்பி ஓடும் பொழுது எங்க போனாரு அப்படிங்கிறதா, பிலிஸ்தியர்கள், அதாவது யாரு சத்துருக்களா இருந்தாங்களோ எந்த இடத்துல வந்துகிட்டு அவர் எது நிமித்தமாக அவர் கனப்படுத்தப்பட்டாரோ புகழப்பட்டாரோ போட்டுதலுக்கு இடமா ஆனதோ அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ அங்க காத்துக்கு போக வேண்டியதான் போச்சு. பிலிஸ்டைன்ஸ் அந்த காத்துக்கு போக அங்க வந்து போனா எதே இவன் தாண்டா அப்படின்னு கண்டுபிடிச்சு அவ்வளவுதான், தொலைஞ்சுது. கோச்சி கட்டிடுவான். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படியே தாடி அப்படியே ஒரு மாதிரி இந்த நாக்கைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே கோலையெல்லாம் வடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்சிட்ட மாதிரி ஒரு மாதிரி எங்கேருந்து வரப்ப இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? இதை மாதிரி ஒரு மாதிரி கோலை வடிச்சுக்கிட்டு அசிங்கமான ரொம்ப ஒரு மாதிரி முடியெல்லாம் அப்படி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணி பார்க்குறது அப்படின்லாம் ஒரு மாதிரி ஆக்ஷன்லாம் காட்டி புத்தி பேதலிச்ச மாதிரி நினைச்சுக்கிறாரு. இப்போ அந்த இது வந்து அவர் காட்டின கூத்து 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துல 10லிருந்து 22வது அதிகாரம், 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து 22வது அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் இங்க என்ன நடந்ததுங்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. நானும் நீங்களும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, சொல்லவும் முடியாது. அதை வீட்டில் போய் படிச்சுக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தினுடைய 10லிருந்து 22வது அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது அங்கே சம்பவித்த காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அங்கே வந்து அந்த அடுலாம் என்ற அந்த குகைக்கு அவர் என்ன செய்கிறார், தப்பி ஓடி போகிறதை பார்க்கிறோம். இதில் வந்துட்டு இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கர்த்தருக்கு பயப்படுகிறத குறித்து அவர் வந்து அதிகமாக அதை எம்பசைஸ் பண்ணியிருக்கிறார். அதாவது சங்கீதம் 34:7, 9, 11வது வசனத்தை பார்க்கும்போது, அப்புறம் ட்ரஸ்டிங் ஹிஸ் குட்னஸ், தேவனுடைய நன்மைத்தனத்தையே நம்பிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ணுறதுக்கு 8வது வசனம், 10வது வசனம், 12வது வசனத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த பேர் சொல்லியிருக்கு தெரியுமா, அது என்னங்கிறது நமக்கு கொஞ்சம் பைபிள் படிக்கிற நமக்கு கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கும் பொழுது சும்மா ஏதாவது ஆண்டவர் என்ன பேசுங்க அப்படின்னு இப்படி கண்ணை திறந்து அப்படி மூடிட்டு அப்புறம் திறந்து படிக்கிறது, அப்படிப்பட்டவங்களுக்கு இது அவசியப்படாது. உண்மையாக கர்த்தருடைய சத்தியத்தை நேசித்து ஆழ்ந்து படிக்கிறவங்களுக்கு இது அவசியம். என்னது அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த பிலிஸ்திய ராஜாக்கள் இருக்காங்களே, பிலிஸ்டைன் கிங், ஆக்சுவலா அந்த ராஜா யாருன்னா ஆக்கீஷ். அவர் தான் வந்து 1 சாமுவேல்ல வந்துட்டு நம்ம பார்க்கும் பொழுது அந்த ராஜா யாரு அப்படின்னா அந்த பிலிஸ்திய ராஜா ஆக்கீஷ். ஆனா வந்து டைனஸ்டிக் டைட்டில் வந்து என்னன்னு பார்க்கும்போது அபிமெலேக். அப்போ அபிமெலேக்குன்னா அது ஒரு ஒரு பர்டிகுலர் ராஜாவோட பேருன்னு நினைக்க கூடாது. அது வந்து அந்த இதுல ராஜாக்களா வருகிறவர்களுக்கு என்ன பேர் உண்டு, அபிமெலேக்கு. ஆனா ஆக்சுவல் பேர் என்னன்னா ஆக்கீஷ் அப்படிங்கிறது தான் நம்ம விளங்கி கொள்ளுகிறோம். அப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு எஜிப்டில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் என்னன்னு கூப்பிடுவாங்க, ஃபேரோ, தெரியுது இல்லை, ஃபேரோன்னு கூப்பிடுவாங்களே. ஸோ அதே மாதிரி அமலக்கைட்டு ராஜாக்கள் அவங்கள வந்து ஆகாக், ஏஜி
ஏஜி ஆகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த டைனஸ்டிக்கல் நேம், அவங்க அந்த ராஜாக்களுக்குன்னு இருக்கிற பட்ட பேர். கதருக்கு சோதரம் ஃபார் எக்ஸாம்பிள் போப் அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு இருக்கிற பட்ட பேர், அவங்களுக்கு இருக்கிற பட்ட பேர். அது போப்புலையும் போப் பெனடிக்ட், போப்பு பால் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அவங்க பேரு கிடையாது. போப்பு பெனடிக்ட், போப்பு பால் 1 2 3 இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுவும் கூட அவங்க பேரு கிடையாது. அவங்க பேர் வந்து இப்போ இருக்கிற போப்பு பிரான்சிஸ், அவர் பேர் வந்து என்னது? பெர்காக்லியோ, அதுதான் அவருடைய பேர். ஆனால் போப்பு பட்டத்துக்கு வந்த உடனே அவங்க வந்து ஒரு தங்களுக்கு ஒரு இதை இது பண்ணிக்கிறாங்க. அது என்னதுன்னா அதுதான் 7 மலைகள், 7 தலை 7 மலை அப்படிலாம் நம்ம ஏற்கனவே சத்தியம் படிச்சிருக்கோம். 7 கிங்ஸ். அப்போ 7 போப்புகள் பேரில் வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க ஹிஸ்டாரிக்கலாக அவங்க வந்திருக்காங்க, கரெக்டாக வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரே ஒரு நம்பர் தேவைப்படுது. அதனால இவர் வந்து மற்ற போப்புகள் எடுத்துக்கொண்ட பட்ட பேரில் வராமல் தனித்து என்ன செய்கிறார், போப் பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்கிறார். ஸோ அந்த போப் பிரான்சிஸ்ங்கிறது அவருடைய சுய பேர், அவருடைய பேர் கிடையாது, வேற பேர். பெர்காக்லியோங்கிறது அவருடைய பேர். அதே போல இங்க வந்துட்டு அபிமெலேக்குன்னு சொல்லியிருக்கிறது அவருடைய பேர் கிடையாது, அவர் பேர் ஆக்கிஷ். ஆனா அந்த பட்ட பேர் இருக்குல்ல, அந்த ராஜாக்கள் வர்ற அந்த பட்ட பேர் தான் அது நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஸோ இப்போ இவர் வந்து கடந்து போன அந்த பாதை இருக்கு தெரியுமா, இவர் ஒரு சங்கீதம் எழுத வச்சு இந்த கடந்து போனார்ல, அவங்களுக்கு தப்பி ஓடி அவங்க கையில இருந்து ஆண்டவர் வந்து மாட்டி இருந்தாருன்னு வைங்க. அன்னைக்கு கையில கர்த்தர் என்ன கொடுத்துருந்தாரு, கவனம் கொடுத்து பெரிய ஆளை வீழ்த்தி ஒரே வெட்டுட்டாமா போட்டு தள்ளினா. என்ன இன்னைக்கு கையில மாட்டி இருந்தார் அந்த ராஜா கையில, டே நீ தானடா தட்டி அடிச்சா வாரண்டா அவன அப்படின்ட்டு போட்டு தள்ளி போனான். சந்தா துண்டி அவனா தலையை துண்டிச்சான். இவர் கையில மாட்டி இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு, செஞ்சிருப்பாங்க, சந்தாக துண்டித்திருப்பாங்க. ஆனா தேவன் அந்த சத்துருடைய கையில் இருந்து விடுவித்தார். அதாவது சோதனையில இருந்து அதாவது சோதனை வழியாகவே போக முடியாது. ரட்சிக்கப்பட்டாச்சு, கர்த்தருக்குள்ள வந்தாச்சுன்னா இனி சோதனையே கிடையாது. இல்ல நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு என்ன இருக்கு, சோதனையே இருக்கு. ஆனா சோதனையோடு கூட தப்பிக்கொள்ள போக்கை அவர் உண்டாக்குவார். ஒண்ணு போக்க உண்டாக்குவாரு, இல்லைன்னா அந்த சோதனையில இருந்து அதை பேஸ் பண்றதுக்கு தேவையான அந்த கிருபையின் பலத்தை அவர் கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அது ஏற்கனவே நம்ம அதை 3 விதமாக நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த சங்கீதத்தை வந்து அவர் 4 விதமாக அவர் கூடயே என்ன செஞ்சாங்க, இப்படி தப்பி ஓடும் பொழுது ஒரு கூட்டம் இவரே சார்ந்துக்கிட்டு. நானும் கூட ஒரு சபையிலிருந்து வந்த பிற்பாடு ஒரு சின்ன கூட்டம் என்ன பண்ணிட்டுன்னு நம்மளை ஒட்டிக்கிட்டே போச்சு. இது என்னடா சோதனை, நம்ம வடநாட்டில் போயிட்டு நல்ல ஊழியம் பண்ணலான்னு பார்த்தா ஒரு கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு ஒட்டிக்கிடுச்சு. இந்த சின்ன கூட்டத்துக்காக என்ன செய்ய வேண்டியதா போச்சு, அப்படியே நிற்க வேண்டியதா போச்சு. அந்த மாதிரி இவரே தப்பி ஓடிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு பின்னால ஒரு கூட்டம் என்ன செய்யுது, ஒட்டிக்கிட்டு. இப்ப இந்த கூட்டத்தை இவர் என்ன செய்யறாருன்னா, கர்த்தருக்குள்ள இவர் கடந்து போன பாதை நிமித்தமா ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நானும் கூட ரொம்ப நொந்து நொறுங்கி அழுதுகிட்டு இருக்கும் பொழுது, நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ இன்று காண்கிறபடி அநேகரை உயிரோடு காக்க முடியாது, நன்மையாகபடியா பண்ணினான் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 50:20 மூலமா கர்த்தர் என்கிட்ட பேசினதை வச்சு, அந்த வசனத்தை வச்சு என்னோடு கூட இணைந்து இருக்கிற தேவ பிள்ளைகளை நான் பலப்படுத்துவதற்கு அது ஏதுவாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இதே பாரு, தாவீது கடந்து போன அந்த பாதை இருக்கு தெரியுமா, அந்த பாதையில அவர் படிச்சுக்கிட்ட காரியம், அது கூட இருந்த மக்களை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு 4 காரியத்தை சொல்லி கொடுத்தார், 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் அந்த ஃபாலோவர்ஸ், அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு. அது வந்து 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 1-2 நம்ம பார்க்கலாம் அந்த ஒட்டிக்கிட்ட கூட்டத்தை. ஸோ இவங்களை வந்துட்டு 4 காரியத்தை சொல்லி அவருடைய டைட் சிச்சுவேஷன், அதாவது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் பாதை, பயங்கரமான நெருக்கத்தின் பாதை, கையில கடைச்ச போட்டு தள்ளடாங்கிற மாதிரி, எப்போ நம்முடைய உயிரை காலி பண்ணிடுவான்ங்கிற மாதிரி உள்ள சிச்சுவேஷன், டைட் சிச்சுவேஷன் வழியா போகிறார். அவ்வளவு நெருக்கத்தின் பாதை. அதாவது இருதயம் நொறுங்குண்ட அனுபவம், ஆதி நறுங்குண்ட அனுபவம், கிரஷ்ட் இன் ஸ்பிரிட்,
அந்த மாதிரி அவரு ரொம்ப நெருக்கப்பட்டுட்டார். ஆனா அவர் உடைக்கப்பட்டதுக்கும் அவர் கிரஷ் பண்ண நசுக்கப்பட்டதற்கும் தேவனுக்கு என்று ஒரு நோக்கம் உண்டு. அவர் இருதயத்துல உடைக்கப்பட்ட அனுபவம் அவரை கர்த்தருக்கு சமீபமாக்கினது. கர்த்தரை அவருக்கு சமீபமாக கொண்டு வந்தது. அவர் நசுக்கப்பட்டது ஆவியில நறுங்குண்ட ஒரு அனுபவம், அவரை நசுக்கப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாச்சு தெரியுமா? அது என்ன தெரியுமா செஞ்சுட்டு, அதனுடைய ரகசியம் என்னங்கிறத அவருக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்துட்டார். என்ன அப்படின்னா, தெய்வத்துக்கு பிடிச்சமான படி என்ன தெரியுமா ஐயா? நறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி அவர் என்ன செய்ய மாட்டாரு? புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாதையில அவர் ஒரு 4 சப்ஜெக்ட் இந்த மக்களுக்கு கூட இருந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, அதாவது நெருக்கத்தின் பாதையில ஓடிக்கிட்டு இருக்கிற பாதை பிள்ளைகள், மேபி யூ ஆர் அண்டர் கோயிங், நீங்க ஒருவேளை போயிட்டு இருக்கலாம், ஆர் எல்ஸ் இது வரைக்கும் போகல அப்படின்னா இதுக்கு மேல கர்த்தர் ஒருவேளை வழி நடத்தினாலும் நீங்க ஒரு நாளும் அந்த உடைக்கப்படுதலையோ அந்த நசுக்கப்படுதலையோ அது எந்த சூழ்நிலை மூலமா வரும், யார் மூலமாவது வரும், எப்படினாலும் அந்த வரும். ஆனா அது வருகிறது எனக்கு உங்களுக்கு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஏன் பெரிய பாக்கியம் அப்படின்னு தெரியுமா? ஆண்டவரை நமக்கு சமீபமா தெய்வத்தை இவ்வளவுக்கு சமீபமா கொள்ற மக்களை காட்டிலும் வேற எந்த ஜாதி இந்த பூமியில இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு மோசேயானவர். அல்லேலூயா. உபாகமம் 4:7 வாசித்து பாருங்க, அந்த ரகசியம் அங்க இருக்கு. இல்ல சத்தமா வாசிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இங்க பதிவாகும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சில தேவ பிள்ளைகள் புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் பக்கம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு திறந்துருவாங்க. பழைய ஏற்பாடு பக்கம் 228. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எதுயா? அல்லேலூயா. ஜாதினா இது என்ன ஜாதி எல்லாம் போட்டிருக்கு, நாடாரா இருக்குமோ? சேச்சா பர்ணோண்டவா இருக்கும். ஐய புல்லுமா இருங்க அப்படியா? அந்த ஜாதி இல்லை. அது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா நேஷன் போட்டிருக்கு. என்னது? நேஷன். நேஷன் அது தேசம், ஒரு தேசம், இந்திய தேசத்து மக்கள். அதை தான் அந்த ஜாதிங்கிற பேர்ல அங்க தமிழ்ல போய் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல நேஷன் போட்டிருக்குது. அல்லேலூயா. அது இந்திய கவர்மெண்ட்ல ஒரு இது வச்சிருக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கல்யாண இது பதிவு பண்ணும் பொழுது அதுல சர்நேம்லாம் கேட்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு அதுல வடிகால ஆதார் கார்டுல அங்க பர்ணனும் கிடையாது, நாடாரும் கிடையாது, வெறும் பேர் தான் இருக்கு. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். இல்லையா? ஒருவேளை பதிவாகாதோ அப்படின்னு நினைச்சேன், பதிவாயிடுச்சு. அதனால தப்பா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா பைபிள் படிக்கும்போது சில காரியங்கள்லாம் நமக்கு கேள்வி கணைகளா வரும். ஏதாவது கேள்வி உண்டா இருந்தா என்ன செய்யணும்னா நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு தெரிந்தவங்கள்ட்ட கேட்டு படிச்சுக்கணும், இது ஏன் இப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, இத மாதிரி சமீபமா கொண்டு இருக்கிற வேற மக்கள் கிடையாது. அப்போ நானும் நீங்களும் எவ்வளவு பெரிய பிளஸ்டு பீப்புள் அப்படின்னா, ஆண்டவர் என்னை உங்களையும் சமீபமாக கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. இது ஆராதிக்கிறதுனால மாத்திரம் இல்லை, முக்கியமாக இங்க அவர் கற்றுக்கொண்ட பாடம் அது. அதான் 4 பாகமாக பிரிச்சு சொல்லியிருக்கிறாரு. இதை 1ல இருந்து, அதாவது சங்கீதம் 34 1ல இருந்து 3 வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, பிளஸ் த லார்ட் அப்படிங்கிறார். அதாவது கர்த்தரை என்ன செய்யுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது, எக்காலத்தில் நான் அவரை என்ன செய்வேன். ஆமா, இது எப்ப தெரியுமா எழுதினாரு? எப்ப எழுதினாரு?
இந்த அப்படின்னு கோலை வடிச்சுக்கிட்டு உயிர் எப்பமா எப்போ போட்டு தள்ள போறான்னு தெரியல. உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது கூட அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு இது எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ எழுதுனது நானும் நீங்களும் அந்த சூழ்நிலையில bless the Lord, bless the Lord, oh my soul, bless the Lord, oh my soul, and all that is within me, bless His holy name. King of kings, forever and ever, Lord of lords, forever and ever. இப்படி எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொடுங்க. விட்டுறாத. எந்த சூழ்நிலையும் நினைச்சு you bless the Lord, you bless the Lord. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரகசியம் பார்த்துக்கிடுங்க. உடைக்கப்படுற நேரத்துல நம்ம கர்த்தரை சமீபமாக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல க்ளூ. அந்த ரகசியத்தை தான் சொல்லி கொடுக்குறாருங்க. ஸ்ட்ரென்தன் பண்றாரு. இன்ஸ்ட்ரக்ஷன். ஐ இன்ஸ்ட்ரக்ட் தி அண்ட் டீச் தி. உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை வச்சு நடக்க வேண்டிய வழி உனக்கு. நீ நொறுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட நிலையில நீ அப்படியே ஒரு வெளியில சொல்ல முடியாம நீ தவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா this is the instruction for you. ஹalleluya. சொல்றது bless the Lord, நீ கர்த்தரை துதி ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறாரு. ரெண்டாவது அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகல, வாட் இஸ் வாட்னு சொல்றோம். ரெண்டாவது பார்க்கும்போது seek the Lord. 4ல இருந்து 8வது வசனம் வரைக்கும் seek the Lord. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நீ என்ன செய்ய? கர்த்தரை தேடு. ஹalleluya. பிரைஸ் காட். மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு 9வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும். fear the Lord. கர்த்தருக்கு என்ன செய்ய? நீ பயப்படு. ஹalleluya. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நான்காவது 17ல இருந்து 22 trust the Lord. trust the Lord. கர்த்தரை என்ன செய்? கர்த்தரை நம்பிக்கொண்டிரு அப்படின்னு சொல்றாரு. glory be to God. அதனால தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த இடத்துல 34வது அதிகாரத்துல இந்த 22 வசனத்தை 4 பாகமா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கிறாரு. முதல்ல என்ன செய்யணுமா? கர்த்தரை எக்காலத்துல ஸ்தோத்திரிக்கணும். ஏன்னா என்ன நடந்தாலும் நன்றி கூறுங்கள் சொல்லி இருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது seek the Lord. எப்பவும் எல்லா சூழ்நிலையும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? கொரோனா காலத்திலையும் கர்த்தரை தேடணும். சர்ச்சை நடந்தாலும் கர்த்தரை தேடணும். சர்ச்சை நடக்காம அடைச்சிருந்தாலும் கர்த்தரை தேடணும். ஹalleluya. அப்பா லாக்டவுன் போட்டாம்பா நிம்மதி. வீட்டில இருந்து அப்படியே கொட்டாய் விட்டுக்கிட்டு பாஸ்டர் அவர் பாட்டில் யூடியூப்ல பேசி வச்சிருப்பாரு. நம்ம பாட்டில் ஒரு 2 மணி 2 மணி இல்லை, நல்ல ஒரு தூக்கம் போட்டுக்கிட்டு ஒரு சாயங்காலம் ஒரு 7-8க்கு அப்புறம் டைம் இருந்தால் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா என்ன செய்வோம்? அது ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி பார்க்கலனாலும் அவருக்கு என்ன தெரிய போகுது? அப்படி கர்த்தரை தேடுறது இல்லை. எக்காலத்திலும் கர்த்தரை தேடுகிற ஏக்கம் தாகம் தவிப்பு இருக்கிற பிள்ளைகளே, கொரோனா காலம் என்ன இது பேண்டமிக் இல்லை, இது எண்டமிக்னு சொல்லி அப்படியே வந்துகிட்டே இருந்தாலும் அடைச்சிக்கிட்டே இருந்தாலும் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், சத்தியத்தை நேசிக்கிற பிள்ளைகள் இன்னும் அதிகமா கர்த்தருக்கு நெருக்கமாக வருவார்கள். ஹல்லேலூயா. ஆனா எனக்கு தெரியும், என் லைஃபை பத்தி என் மனசாட்சிக்கு தெரியும், இந்த 2வது பேண்டமிக்கு 1வது பேண்டமிக்கை காட்டிலும் அதிக நெருக்கமாக என்னை கர்த்தருக்கு கொண்டு வந்தது. அதுல முக்கியமான ஒரு பகுதி வசனத்தின் மூலமாக கொண்டு வந்த ஒரு பகுதி உண்டு. ஆனா அடுத்த பேஸ் நொறுக்கப்படுதலும் நசுக்கப்பட்டுதலும் என்ற ஒரு அனுபவம் என்னை அதிகமாக கிறிஸ்துவோடு கூட என்னை இணைத்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த 4 பகுதியாக fear the Lord சொல்றாரு. 9ல இருந்து 6 வரைக்கும் 16 வரைக்கும். அடுத்து trust the Lord 17ல இருந்து 22 வரைக்கும் கர்த்தரை நம்பிக்கொண்டிருன்னு சொல்றாரு. இதுல நம்ம இந்த 4வது பகுதி இருக்குல்ல, trust the Lord 17ல இருந்து 22 வரைக்கும், அதுக்குள்ள உள்ள ஒரு வசனத்தை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? 18வது வசனத்தை எடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பாத்தீங்களாங்க? இப்ப இது பின்னணி என்னன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள போனா தான் அதனுடைய ஸ்பிரிட் என்னங்கிறது தெரியும். அதுக்குள்ள இருக்கிற ஜீவன், அதனுடைய ஆவி. தொடர்பில் எதுக்கு ஆடுது? டச் இட். ஓ, நான் இங்கே ஆடுறது ஆடுவோம். ஓகே. Praise be to God. Excuse me. விட்டா குதிக்கணும் போல தான் இருக்குது. ஏன்னா ஆவிக்குள்ள அவ்வளோ கழிவுகள் உண்டு.
அதுக்காக நம்ம எழுதி மாட்டோம். இந்த இப்படி 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 எல்லாம் அது மிஷினரி பணித்தளங்களுக்குள்ள போகும்போது அப்படிலாம் அடிக்கும். ஆனால் நாட்டு இந்த பிரசன்ஸ் இருக்கா, அதில் தெய்வ பயத்தோடு நிற்க வேண்டும். இல்லையா? ஏசப்பாவுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தேவ பிள்ளைகளே, இதில் நான் ரொம்ப டீப் டவுனாக நம்ம போயிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா முக்கியமான காரியத்தை நான் சொல்லாமல் ஒன்றக்கூடாதுங்க. அதுதான் என்ன தெரியுமா, உடைக்கப்படுதல் என்ற ஒரு பகுதியை அந்த இதை நம்ம அதாவது கர்த்தருக்கு சமீபம் அப்படிங்கிற இதை பார்த்தீங்கன்னா ஏராளமான காரியங்கள் வசனங்கள் உண்டு. இப்போ நான் அந்த வசனத்தை நான் சொல்ல போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிரும் அப்படின்னா, அதை வாசித்து காட்டு நான் உங்களுக்கு சொல்ல போயிட்டேன்னா முக்கியமான ஒரு பகுதி அது ஷார்டன் பண்ணிடுற மாதிரி ஆயிடும். அதனால கர்த்தருக்கு ஒரு மனிதன் ஒரு மனிதனை எப்படி கர்த்தர் சமீபமாக்குறார் அப்படிங்கிறத வசனத்தை சொல்றேன். நீங்க என்ன செய்யுங்க, வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்க, குறிக்கிற பிள்ளைகளை குறித்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்க கர்த்தருக்கு சமீபமா இருக்கீங்க நீங்க நினைச்சுக்கிட்டு கடைசியில் ஏமாந்துடக்கூடாது. இல்லை, வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நீங்க என்ன செய்யணும், சமீபமா இருக்கிறீங்களா தூரமா இருக்கீங்களான்னு கண்டுபிடிச்சிக்கணும். பிரைஸ் பீ தி காட். ஸோ யாக்கோபு 4:8 பார்த்தீங்கன்னா, பாவிகளே, இருமனம் உள்ளவர்களே, டபுள் மைண்டடு, அதாவது உலகத்திலையும் நல்ல ஆசாபாசத்தில் இருக்கணும், கர்த்தருக்கும் சபைக்கும் வந்துக்கணும், உலகத்தையும் அனுபவிக்கணும் இதையும் அனுபவிக்கணும். டபுள் மைண்டு. இப்போ பணமும் வேணும்பா, யாரு இல்லைன்னு சொன்னா பாஸ்டர் ஊழியம் செய்யறதுக்கும் கூட என்ன வேணும், பணம் வேணும். ஆனா பணம் நமக்கு தெய்வம் அல்ல. வண்ட சராசரத்தை படைத்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் தான் எனக்கு தெய்வம். அவரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இல்லையா? பணத்துக்காக நான் ஜீவிக்கல, நான் ஜீவிக்கிறதுக்கு எனக்கு கர்த்தர் என்ன தருவார், ஒத்தாசை அனுப்புவார். இல்லையா? ஏசு ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். டபுள் மைண்டடு இருந்துச்சுன்னா உன் இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கோ, உன் கையை சுத்தம் பண்ணிக்கோங்கிற. கையினா என்னது, கிரியைகளை சுத்தம் பண்ணிக்கோங்கிறார். அப்புறம் எபிரேயர் 7:25 நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, தேவனுக்கு சமீபமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமா கொண்டு வரப்படுகிறத பார்க்கிறோம். சங்கீதம் 145:18 பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும். கூப்பிடுறது எல்லாரும் கூப்பிடுவாங்க, ஆனா எப்படி கூப்பிடணுமா, உண்மையாய் அவரை கூப்பிடணும். உண்மையாய் கூப்பிடணும்னா இன்னொரு வசனத்தை படிச்சு பார்க்கும் பொழுது அங்க படிக்கோல நீதிமொழிகள் 15 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 15 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, துன்மார்க்கனுடைய பலியை தேவன் என்ன செய்யறார், வெறுக்கிறார். ஆனா செம்மையானவர்களுடைய ஜபமோ அவருக்கு பிரியமாக உள்ளது. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா உண்மையா கூப்பிடுறதுன்னா என்னன்னா, சரியா பாவரிக்கை செய்து விட்டு விட்டு இரக்கத்தை பெற்று தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறது, அப்படி ஜெபிக்கிறது. பாவிகளுடைய ஜபத்தை கர்த்தர் என்ன செய்ய முடியாது, கேட்க மாட்டார். ஆனா பாவியாகிய மேல் கிருபியாயிருங்கிற ஜபத்தை கேட்டுருவார். ஆனா நல்ல இச்சைகளில் வளர்ந்துக்கிட்டு நல்ல பணமே தெய்வம் அப்படின்ட்டு சுத்திக்கிட்டு அப்புறம் ஆண்டவரே எனக்கு இந்த பிசினஸை வாய்க்க செய்யும்னா உன் இச்சையை நிறைவேற்றுறதுக்குலாம் அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு. யாக்கோபு 4 நீங்க கேட்டும் என்ன செய்யாம இருக்கீங்க, பெற்றுக்கொள்ளாம இருக்கீங்க. ஏன் தெரியுமா, உன் இச்சையை நிறைவேற்றுறதுக்காக அவரை நீ என்ன செய்யற, அவர் என்ன ஏடிஎம் மிஷினா, நீ போய் காடை போட்ட உடனே உனக்கு கொடுக்குறதுக்கு என்ன. அவர் என்ன தெய்வத்தை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட உடனே கையில ஏடிஎம் கார்டு கொடுத்தாச்சு, போய் ஆண்டவரே நான் இப்படி போகிறேன், இந்த காரியத்தை வாங்கி வச்சு உடனே வாங்கி செஞ்சிடும். ஆண்டவரே எனக்கு 5000 தேவை, உடனே வாங்கி செஞ்சிடும். தேவன் ஏடிஎம் மிஷின் கிடையாது. தேவன் ஏடிஎம் மிஷின் கிடையாதுப்பா. நீங்க உங்க இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கெல்லாம், உங்க இச்சையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு இஸ் நாட் ஏடிஎம் மிஷின். பிரைஸ் பீ தி காட். அவரு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நீ கேட்டு செம்மையான இருதயத்தோட ஜெபம் பண்ணேன்னா தான் கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நம்முடைய தேவை என்னது என்பதை அறிந்தவராக அதை என்ன செய்வார், பூர்த்தி செய்வார். அல்லேலூயா. ஒரு மாம்பழம் சாப்பிட நீ பிரியம் கொண்டா கூட எங்க இருந்து தான் சேர்மோ உனக்கு மாம்பழம் சேர்ந்து நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஐயா மாம்பழத்துக்காக இல்லை சொல்லல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடி இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்குறோம், தேடியும் வரும். பிரைஸ் பீ தி காட். அது இருக்கட்டும். ஸோ இப்படியாக
ஆண்டவர் வந்து அவருக்கு சமயமாக இருக்கிற காரியத்தை சொல்கிறார். எபிரேயர் 10:22 வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அதை வீட்டில் தயவுசெய்து படித்துக் கொள்ளுங்க. ஏன்னா விசுவாசத்தின் பூரண நிச்சயம் உடையவர்களாக நம்ம கிட்டி சேர்ந்தாதான் நம்ம வந்து ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 3-4 காரியம் அதில் சொல்லியிருக்கு. எபிரேயர் 4:16 வசனம் அது என்னன்னா, அந்த கான்பிடன்ஸ், நிச்சயத்தோட நம்ம கிருபாசன தண்டையில கிட்டி சேரணும். பிரைஸ் பீ டு காட். யாக்கோபு 4:3 வசனத்துல நீங்கள் இச்சித்தும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் காரியம் இருக்கு. சங்கீதம் 73:28 நம்ம பார்க்கும்போது, சங்கீதம் 73:28, Psalms 73:28 இதுல பார்க்கும் பொழுது, நான் கர்த்தருக்கு சமயமா இருக்கிறது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு சங்கீதக்காரர். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு இப்போ தாய் பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா பன்னிக்குட்டியெல்லாம் அப்படியே தாய்க்கு பக்கத்துலேயே போயிட்டு இருக்கும். கொஞ்சம் தூரமா இவன் நின்னான்னு வைங்க, ரெடியா ஒரு நாய் கூட்டம் காத்திருக்கும், காப்புன்னு வந்து பிடிச்சிருக்கும். கண்ணால பார்த்துருக்கேன். அதே மாதிரிதான் ஆட்டு கூட்டங்களோட நிக்கிற வரைக்கும் நாய் கூட்டங்கள் நினைச்சாது தொடாது. இவன் கொஞ்சம் தனியா நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தா நீங்க ஒரே போடா. அதுவும் நம்மகிட்ட இருந்த ஆடை வயிற்றுல அப்படியே கண்ணு எதிர பாக்குறேன், வயிற்றுல அப்படி ஒரு கவி கத்தருக்கு சோதரம். அது அப்படியே ஆயிடுச்சு பிற்பாடு. பாருங்க, கர்த்தருக்கு சமீபமா இருக்கிற வரைக்கும் நமக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. அதனால உடைக்கப்படுதல் நசுக்கப்படுதல் எல்லாம் நீ பார்க்காத, உனக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நல்லது அப்படிங்கிறாரு. உனக்கு நல்லது அது. நீ தெய்வத்தை விட்டு தூரமா போறது, உலக மாமிசம் பிசாசு பின்னால போகும்போது நீ தெய்வத்துக்கு தூரமா போகிற. உனக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு வேணும் அப்படின்னா எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைக்குள் சேர்த்துக்கொள்ள மனதாய் போகணும். மனதாய் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு, அது எதை வச்சுக்கிட்டு சொல்றது தெரியுமா? கிபி 70 அடி வெளுவெளு முழுக்க போறான், ரத்தம் ஆறாது, அதே தேவாலயத்துக்குள்ள இருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவரு பாக்குறாரு. அதனால சொல்றாரு, எப்பா நீ சட்டைக்குள்ள ஓடி வந்துடா, உன்னதமானவருடைய உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சட்டைக்குள்ள ஓடி வந்துருது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் பாதுகாப்பாயிருப்பான். அந்த நாமம் தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்பது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனே, இது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பிரதர் வாங்க, பிரதர் சிஸ்டர் வாங்க சிஸ்டர், பொட்டு போனுக்கு மேல போன் அடிச்சு, எல்லாருக்கும் போன் அடிச்சா போனை எடுக்கிறதே கிடையாது. வேணுக்குன்னே அற்பமா ஊழியக்காரங்களுடைய விசுவாச பிள்ளைகள் அழைக்கிற அழைப்பை வந்து வேணுக்குன்னே ரிஜெக்ட் பண்றது. பார்த்துட்டு இவனுக்கு வேற வேலை இல்லை, இவனை இப்படிதான் இருப்பான், கூட்டிகிட்டே இருப்பான். இவங்களுக்கு வேற வேலை இல்லை, இப்படிதான் கூட்டிகிட்டே இருப்பான். உன்னை கூப்பிடுறது நீ உன்னை தேவனுக்கு சமீபமாக்குறதுக்கு, நீ தேவனுக்கு சமீபமா இருப்பது உனக்கு நல்லது. நான் சொல்லல, சங்கீதக்காரர் அனுபவிச்சவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாதை ரொம்ப கடினமான ஹார்ஷ் பாதை தாங்க, ரொம்ப ஹார்டு பாதையா தான் இருந்துச்சு. ரொம்ப டைட் அண்ட் சிச்சுவேஷனா தான் இருந்தது. எங்கடோ போட்டு தள்ளலாம் தான் இருந்தாங்க. ஆனா அந்த பாதையெல்லாம் கடக்கும் பொழுது தெய்வம் அவருக்கு சமீபமாக இருந்தார். ஹல்லேலூயா. தெய்வத்தை சமீபமாக இவர் வைத்திருந்தார். ஸோ நீங்க வீட்டில் படிச்சு கொள்ளுங்க. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம வந்து தேவனுக்கு என்ன செய்யணுமா? கிட்டி சேர்ந்திருக்க வேண்டும் என்ற காரியத்தை பார்க்கிறோம். யாக்கோபு 4:23 யோவான் 4:23 நீங்க படித்துக் கொள்ளலாம். ஆவியிலும் சத்தியத்தின் அடிப்படையிலும் தொழுது கொள்ளுகிற அவர்களுக்கு பிதாவானவர் சமீபமாக இருக்கிறார், அதாவது தொழுது கொள்ள விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 27:4 பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திலேயே நான் இருந்து அவருடைய அழகை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லுகிறார். யோவான் 14:6 வரும் பொழுது, I am the way, நானே வழி. அந்த தேவனுக்கு கிட்டி சேர்றதுக்கு ஒரே வழி யாருதான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 10:19 வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்யுது? வழி நடத்துகிறது. சோ இயேசுவின் ரத்தம் இல்லாம, பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாம அந்த தேவனுக்கு கிட்டி சேருகிற பாக்கியம் கிடையாது. பிரைஸ் பீ டு காட். அதை நிச்சயப்படுத்திக்கொள்ளே இருக்கணும். எபிரேயர் 7:19 பார்க்கும் பொழுது, ஒரு லா வந்து என்ன செய்யல, நியாயப்பிரமான மனுஷர்களை பூரணப்படுத்தவில்லை. ஆனா நமக்கு பெட்டர் ஹோப், ஒரு இது காட்டிலும் மேன்மையான ஒரு நம்பிக்கை தேவனை என்ன செய்திருக்காங்கன்னா நமக்கு
கொடுத்திருக்கிறாங்க. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது என்கிறத 7:19 எபிரேயர்ல பார்க்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 44வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். அப்ப நம்மளை மாத்திரம்தான் இழுக்கிறார், மற்றவங்களெல்லாம் இழுக்கலையா? எக்ஸ்கியூஸ் மீ, நம்மளை மாத்திரம்தான் நேசிச்சிருக்கிறார், மற்றவங்களெல்லாம் நேசிக்கலையா? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்களேன். அதாவது நம்மளை மாத்திரம்தான் நேசிச்சிருக்கிறாரு, மற்றவங்களெல்லாம் நேசிக்கலையா? அப்போ அவங்களாம் வரல, அவங்களெல்லாம் ஏன் இழுத்துக்கொள்ளல? இங்கே எழுதியிருக்கு, பிதாவானவர் ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான்னு எழுதியிருக்குல்ல. அப்போ அவங்களெல்லாம் இழுக்கலையோ? எவன் மேல் இறுக்கமா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல இறக்கமா இருப்பேன், அவன் மேல மன உருக்கமா இருக்க சித்தமா அவன் மேல உருக்கமா இருப்பேன். ஓகே, சரி. அப்படின்னு மற்றவங்க மேல மன உருக்கமா இல்லையா, இறக்கமா இல்லையான்னு கேட்கிறேன் நான். அவங்களெல்லாம் எடுக்கலையான்னு கேட்கிறேன். ஏன்னா பேலன்ஸா தெய்வத்தை கரெக்டா பேலன்ஸ்டா பார்க்கலன்னா பின்ன அவர் என்ன மாதிரி ஆயிரும் தெரியுமா? அவர் பட்சபாதம் உள்ள தேவனாக மாறி விடுவார். இவர் கிறிஸ்தவர்களுக்கு தெய்வம் அல்ல. இவர் படைத்த அண்ட சராசர சிருஷ்டிகள் எல்லாத்துக்கும் இவர் எப்படி இருக்கிறார்? தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. இவர் தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கார். அவருக்கு நிகராக யாரும் இல்லை, இரட்சகர் யாருமே இல்லைன்னு சொல்லியாச்சு. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எங்கதான் பிரச்சனை? ஏன்னா கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணலன்னு நீங்களேன், அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க பாத்தியா, சரியா நம்மளே நம்ம தெய்வத்தை முதல்ல சரியா விளங்கிக்கணும். பிரச்சனை எங்க இருக்குது? சரி, அவர் எல்லாரிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனா எல்லாரும் அவரை என்ன செய்யல. ஹலோ 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 ஹலோ, லைன் இல்லை. நான் ஹலோ ஹலோ சொல்லிட்டு இருக்கேன், ஆப்போசிட் சைடில் என்ன செய்யல, ரெஸ்பாண்ட் பண்ணல. நான் கூப்பிடுறேன், போனை எடுத்தாச்சு, ஆன் ஆகிட்டு நான் பார்க்குறேன், லைன் கட் ஆகிட்டோம். இல்லையே, லைனில் தானே இருக்கு, லைனில் தான் இருக்கு. ஆனால் என்ன செய்யலை, ரெஸ்பாண்ட் பண்ணலை, ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதை தான் 1 யோவான் 4வது அதிகாரம் சொல்லுகிறது. வாசிங்க, 1 யோவான் 4வது அதிகாரம். அங்கதான் உண்டான பிரச்சனை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். 18 வாசிங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் உலகத்துக்கு தெரியவில்லை. 13 வாசிங்க. 13. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்ததினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இல்ல வாசிங்க. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். 19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. That's the verse. முந்தி அவர் என்ன செஞ்சிட்டாரு, அன்பு கூர்ந்துட்டாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்போ தேவன் எல்லாரையும் என்ன செஞ்சாரு, அன்பு செய்தார், அன்பு செய்கிறார். ஆனா அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ற அன்பு என்ன செய்யல, அவங்க கொடுக்கல. அதனால அவங்க என்ன செய்யல, அவர் இழுத்து கொண்டாரு. ஆனா போர்ஸ் பண்ணுகிற தெய்வம் அல்ல, போர்ஸ் பண்ற தெய்வம் அல்ல.
அவர் என்ன செய்கிறார்? அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பை ரிசீவ் பண்ணிட்டு அந்த அன்புக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? ரெஸ்பாண்ட் பண்ணணும். நான் பதில் அளிக்க வேண்டும். அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்ட அன்புக்கு அவருக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு போனை எடுத்துட்டு ஹலோ அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது மறு பகுதியிலிருந்து என்ன வரணும்? ஹலோன்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணியாச்சு. ரிசீவ்டு லவ். முழு உலகமும் தேவனுடைய அன்பை என்ன செஞ்சுட்டு பெற்றுடுச்சு. ஆனா அந்த அன்பை ரெஸ்பாண்ட் பண்ணல, அதாவது திரும்ப கொடுக்கல. அதனாலதான் அவங்க வரல. அல்லேலூயா. அதுக்கு ரீசன் 1 யோவான் 3வது இடத்துல சொல்றாரு, அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி திருப்புக்கு காரணம். அதாவது ஒளி வந்துச்சுது, அன்பு அனுப்பப்பட்டது. ஆனா அந்த அன்பை நீ ரிசீவ் பண்ணியும் அந்த அன்பின் இடத்துக்கு நீ என்ன செய்யல, அந்த ஒளியின் இடத்துக்கு, அந்த சத்தியத்தின் இடத்திற்கு, அந்த விசுவாசத்தின் இடத்திற்கு நீ வரவில்லை. மனதில்லை. அதான் அங்க உண்டான பெரிய பிரச்சனையாக இருந்தது. பிரைஸ் வீடுகா. சரி, அப்படியே நேரம் ஓடி போகிறது. இது கர்த்தருக்கு சமீபமாய் நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா தங்களை ஏமாற்றி கொள்ளக்கூடாது என்கிறதுக்காக நான் நேற்றைய தினத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்முடைய அங்கே நேற்று காலையில் இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினோம். அதில் மக்கள்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் நம்மளை முடமாக்கிடுவாரா அப்படின்னு கேட்டேன். அது எப்படி ஆண்டவர் நம்மளை முடமாக்குவாரா? மெயின் சொல்லுவாங்கல்ல, முடமாக்குவாரா அப்படின்னு கேட்டேன். சில பேருக்கு பதிலே காணும். சில பேர் அது எப்படி இருக்கும், முடமாக்குவாரு ஆண்டவர் நம்மளை முடமாக்குவாரோ? ஆக்குவாரா? எப்படி ஆக்குவார்? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். நல்லதான் தட்டிங்களா? கரெக்டான வசனத்தை எடுத்து சொல்லிட்டாலே. சத்தமா சொல்லுங்களேன், உங்களுக்குலாம் கேட்கல. பிரதர் சைடு Praise the Lord Jesus. எல்லாம் இப்படி காட்டுங்க, அவளுக்கு அப்படி காட்டு. Praise God. நீ உண்மையிலே கர்த்தரை நேசிக்கிற பிள்ளை. Praise the Lord. அதனாலதான் அந்த ஆவிகளை கரெக்டாக கோயின்சிடென்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கா. எல்லாம் சும்மாலாம் பதில் சொல்ல முடியாது. கர்த்தரை நேசிச்சாதான் அந்த பதில் வரும். கர்த்தரை நேசிச்சாதான் அந்த பதில் வரும். கரெக்டாக அடிச்ச பாருங்க. தேவையானது தான். மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன்னா பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. ஆவியில் எளிமை அப்படின்னு சொன்னா ஹம்பிள், சிம்பிள், தாழ்மை, மனத்தாழ்மை. எந்த பாதையில போனாலும் ஆண்டவரையே என்ன செய்யறது, நம்பிக்கொண்டு இருப்பது. ஆவியில நசுக்கப்பட்டாலும் கர்த்தரையே நம்பி பிடித்துக் கொள்வது. அப்படி சொல்லிட்டு 30வது வசனத்துக்கு வர்றார். 30வது வசனத்துல தான் அது இருக்கு. அவர் சொன்னது, அதாவது ஸ்ட்ரிக்டஸ்ட் டிசிப்ளின்ங்க. ரொம்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, கடினமான ஒரு ஒழுக்கத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். அதாவது பரலோகத்துக்குள் பிரவேசிக்கிறதான, ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதுக்கான, தேவனுக்கு கிட்டி சேர்வதற்கான ஒரு ஒழுக்கத்துக்குள்ளாக டிசிப்ளின்களை கொண்டு வருகிறார். அந்த டிசிப்ளினுக்குள்ள எல்லா பிலீவர்ஸும் வரமாட்டாங்க, எல்லா ஊழியக்காரங்களும் வரமாட்டாங்க. நல்ல ஊழியம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனா தேவனுக்கு அவங்க சமீபமா இருக்க மாட்டாங்க. ஆவியில நசுக்கப்படுகிறதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கறதுலாம் கிடையாது. அப்படி நசுக்கப்படும் பொழுது கர்த்தரையே நம்பிக்கொண்டு இருக்கிறது இல்லை. நான் கூட தூரமா போயிடலாமா, ஆண்டவர் விட்டு இல்லை. என்னடா இந்த மக்களோட கடந்து போராடிக்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு கிடக்கிறது, பேசாம எங்கனையாவது போய் அப்படியே கால்நடையாக போய் சுவிசேஷ ஊழியம் போய் நின்றுலாம், மலை காடுகள் போயிட்டா அப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டா இருக்கலாம். ஆண்டவர் நறுக்குன்னு ஒரு கொட்டு போட்டார். சும்மா பேசாம, எனக்கு தெரியும் உன்னை எங்கே கொண்டு போகணும், எப்போ கொண்டு போகணும், எப்படி கொண்டு போகணும் எல்லாம் தெரியும். நறுக்குன்னு கொட்டு போட்டார். இது இந்த சத்தியத்தை படிக்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால், உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் வலது கையை வெட்டி போட சொல்லிட்டாரு. ஒரு வேலைக்கும் கை காலில் இருக்கு.
ஒரு பயலுக்கு கை கால இருக்காது. மொத கை எனக்கு தான் போகும். மொத கை எனக்கு தான் போகும். வலது கை உனக்கு இடரல் உண்டாக்குனா என்ன செய்? அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று இல்லாமல் போய் மொடமாகி மொட்டை கையனா ஊனனா நொண்டியா நோக்காடா உனக்கு நலமாயிருக்கும். வாசிப்பா இல்லப்பா. அதாவது உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்குனா அதை பிடுங்கி எரிஞ்சிரு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு, அல்லது கெட்டு போவதுன்னா வேலை செய்யாம இருக்கிறது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஐயா விஜய் செய்யா என்னையா ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, போச்சடா கண்ணு காது மூக்கு கை காலெல்லாம் இல்லாம அப்படியே ஒரு ஐயா வந்து 2 கால் இல்லாம அழகான்னு ஜோம் பண்ணுவார் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நம்ம சர்ச்சு குரூப்ல கூட போட்டிருக்கோம். 2 கால் இருக்காது, 2 கை இருக்காது. ஆனா என்ன செய்வாரு? அழகா நின்று ஒரு தேவ மனுஷனோட ஒரு பெரிய ஊழியக்காரரோட இருந்து அழகா ஜெபம் பண்ணுவார். பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டார். 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை, ஆனா பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டார். அவர் சொன்ன சாட்சி தான். அவர் நொறுங்குண்ட இருந்தையும் நறுங்குண்ட ஆதி உண்டான பொழுது கத்தரை பிடிச்சாரு பாருங்க, பெரிய ஊழியக்காரராக கத்தரை அவரை மாற்றி விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கை காலு கண்ணு மூக்கு வாய் மீசை அப்படியே ஒரு மெருக்கிக்கிட்டு அப்படியே முடியெல்லாம் அப்படியே அப்படியே அழகா அப்படி போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு நரகத்துல போய் விழுகிறத காட்டிலும் 2 கை 2 கால் இல்லாம அழகா ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பண்றதுக்கு கை இல்லை. மற்றவனை நசுக்கி மிதிச்சு உதைக்கிறதுக்கு கால் இல்லை. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாவு உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். தேவ பிள்ளைகளே பாருங்க என்ன அழகா கண்ணு போயிட்டான்னு பரவாடா, நீ எங்க போகணும்? அந்த வார்த்தைய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறது, பரலோகத்துக்குள்ள நீ பிரவேசிக்கிறது நலமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய இந்த கோட்பாடின்படி எல்லாருடைய கண்ணு காது மூக்கு வாய் கை காலெல்லாம் துண்டிக்க போனா யாருக்குமே என்ன இருக்காது? ஒன்னும் தேராது, ஒரு சுக்கும் தேராதுப்பாங்களே, அந்த மாதிரி ஒண்ணுமே தேராது. ஆனா தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய அவயவங்கள் வந்து பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த செயலுக்கு அது என்ன செய்யப்பட்டிருக்கணும்? துண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது மெயின்டுன்னு வச்சுக்கிறீங்களேன். அதாவது அது செயலிழந்து போய் முடமாக்கப்பட்டதாக மாற்றப்பட்டிருக்கும். ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்ட பொழுது, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் வந்து முழுமையா அவங்களை என்ன பண்ணிடுறாரு? மெய்மாக முடமாக்கி விடுகிறார். முடமாக்கிறார். எதுக்கு? பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும்படிக்கு, நாம் பாவத்துக்கு சாகும்படிக்கு என்னுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் டோட்டலா என்ன பண்ணிடுறாரு? ஃபுல்லா முடமாக்கிறார். எத்தனை பேர் முடமாக்கி இருக்கீங்க? இப்ப கூட சத்தியம் புரியலையோ? கூட புரியல. அவர் என்ன சொல்ல வருகிறாரு அப்படின்னா, நம்முடைய ஒரு அவயவத்தையும் ரோமர் 6வது அதிகாரம் 14 இருந்து 18 வரைக்கும் அவங்க பவுல் சொல்லியிருக்காருல்ல, அந்த சத்தியத்தை தான் ஏசப்பா இப்படி சொல்லியிருக்காரு. ஏசப்பா சொல்லியிருக்கிறது தான் பவுல் அப்படி சொல்லியிருக்கிறார். முதல்ல உங்க அவயவங்களை நீங்க என்ன செய்தீங்க? பாவத்துக்கு அக்கிரமத்தை நடப்பிக்கிறதுக்கு அடிமைகளா ஒப்பு கொடுத்திருந்தீங்க. ஆனா இப்போ நீதியை நடப்பிக்கிறதுக்கு பரிசுத்தத்துக்கு அடிமையா செஞ்சிட்டீங்க. பரிசுத்தத்தை நடப்பிக்கிற நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. உங்க மாம்ச பலவீனத்தின் விதமா இப்படி பேசுறேன் அப்படிங்கிறாரு. ஏசப்பாவும் அதை தான் பேசினார். பவுல் என்னத்தை பேசினாரோ
அந்த லாங்குவேஜ்ல தான் வந்து இயேசுப்பா பேசுனாங்க. அவர் தரிச்சிட்டு இருந்தாரு, இவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றாரு. உங்க அவயவங்களை என்ன செய்தீங்க? அசுத்தத்துக்கு அசுத்தத்தை நடப்பிக்கிறதுக்கு, அநீதிக்கு அடிமையா என்ன செஞ்சீங்க? ஒப்பு கொடுத்தீங்க. இப்போ பரிசுத்தத்தை நடப்பிக்கிறதுக்கு நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படின்னு சொன்னா டோட்டலா கர்த்தர் வந்து நம்மளை என்னன்னு எப்படி நிலையில இருக்கணும்னு விரும்புகிறார்? முடமாக்கப்பட்ட நிலையில. எதுக்கு? பாவத்துக்கு. அல்லேலூயா, பிரைஸ் பீ டு காட். கோவம் வந்த உடனே என்ன செஞ்சிடணும்? எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடணும். அந்த கையை வந்து இப்போ என்னதாயிட்டு? உடம்பை. ஐயோ, என்னோட சாபம் போடுறாடுறா. இது சாபம் இல்லை. நமக்கு கோபம் வந்தோன்னா போட்டு எடுத்து உடைக்கணும்னு ஒரு இது வருது, தெரியுதா? அந்த கை இப்போ ஆண்டவருக்கு அடிமையை ஒப்பு கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு? குணமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னை வந்து நேபாளத்தில் நெஞ்சில் ஏறி பூட்ஸ் காலில் மிதிச்சு அடிச்சு ரத்தம் வருது. அந்த நேரத்தில் எல்லாம் குச்சி மாதிரி தான் இருப்போம், பார்த்துருங்க. ஆனால் ஒன்று தெரியுமா, கராத்தே படிச்சிருந்தேன். மண் மூடையை கட்டி இப்படி குத்தி கையெல்லாம் அப்படி ஒரு இது மாதிரி வச்சிருப்பேன். எலும்பு மாதிரி தான் இருப்பேன். பிடிச்சி இப்படி தூக்கி அந்த மலையிலேருந்து தூக்கி வீசினா உருண்டு கீழே போயிருப்பான். ஆனால் கை குணமாக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. என்ன செஞ்சு புரியலையா? மூஞ்சில் ஒரு குத்துன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் எலும்பு தோல்மா இருப்பேன். ஆனால் வர்றத அடி விடும், ஒத்த அடி விட்டு அவன் எங்க மூஞ்சி பிஞ்சு போயிருப்பான். ஆனா தேவ அன்பு, மறுபடியும் பிறந்த அனுபவம், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட அனுபவம் என்ன செய்திருந்தது? தேவனாலே. ஐயோ, அப்போ பரலோகத்துக்குள்ள சரியான மொடமாக்கப்பட்டவர்கள் தான் போக போறாங்களா அப்படின்னு கேட்டா, இப்போ மீனிங் அது இல்லைப்பா. ஆக்சுவல் மீனிங் அது இல்லைப்பா. உன்னை வந்து 48வது வசனம் பாருங்க, 5:48. அது அர்த்தம் இல்லப்பா. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்கும்படிக்கு இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. இப்போ மற்றவன்லாம் சொல்லுவான், இது செய்யறதுல என்னப்பா இருக்கு, எப்பா பூ வைக்கிறதுல என்னப்பா இருக்கு, எப்பா பொட்டு வைக்கிறதுல என்னப்பா இருக்கு, எப்பா ஒரே படம் பார்க்கறதுல என்னப்பா இருக்கு, எப்பா கொஞ்சோண்டு சரக்கு அடிக்கிறதுல என்னப்பா இருக்கு, ஒரே ஒரு சிகரெட் அடிக்கிறதுல என்னப்பா இருக்கு, எப்பா கொஞ்சம் இதெல்லாம் போடுறதுல என்னப்பா இருக்கு. அவன் என்னப்பா இருக்கு அப்படிங்க. ஆனா அவனுக்கு சரியாய் தோன்றுவது எனக்கு தவறாக தோன்றுகிறது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால அவங்களுக்கு வந்து நான் முடமாக்கப்பட்டவனை போல இருக்கிறேன், ஆனால் என் தேவனுக்கோ அழகாக இது காணப்படுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். என்ன அவர் வந்து இந்த உலகத்துல முடமாக்கி போட்டார் தெரியுமா? இந்த உலகத்தாலாம் பார்க்கும்போது சி இது என்னடா வெள்ளையும் சொல்லியுமாயிட்டு. பாவம், நல்லா அனுபவிக்க வேண்டிய வயசுல ஒரு டாக்டர்கிட்ட சிஸ்டர் போனாங்க. ஏம்மா, நீ சின்ன வயசுக்காரிம்மா, உங்க அம்மாவுக்கு வயசாயிட்டு, நீ சின்ன வயசுக்காரி, உங்களை ஏமாத்திட்டாங்கம்மா, நீ ஏமா இப்படி இருக்க, நல்ல உலகத்தை அனுபவிமா அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு அழகின்மை, ஆனால் என் தேவனுக்கு அதுதான் அழகு. என் தேவனுக்கு அதுதான் அழகு. உனக்கு வேணா மொடமாக்கப்பட்ட மாதிரி இருக்கலாம், அதை செய்ய மாட்டேங்கிறாங்க, இதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இதை குடிக்க மாட்டேங்கிறாங்க, படம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு வேர்ல்ட்லி என்ஜாய்மெண்ட்டே இவங்களுக்கு கிடையாது. பாவம், இந்த குழந்தைகள்லாம் பாவம், எது அவங்களுக்குலாம் பாவமா இருக்கு. ஆனா என் தேவனுக்கு அதுதான் அழகு, அதுதான் பூரணம், பூரண அழகு. என் தேவனுக்கு முன்னால எது பூரண அழகு அதுதான் எனக்கு அழகு. உனக்கு வேணா இது செய்யறதுல என்ன இருக்கு, அது செய்யறதுல என்ன இருக்குன்னு இருக்கலாம், ஆனா என் தேவனுக்கு முன்பாக அழகு எதுவோ அதையே நான் நாடுவேன். அல்லேலூயா. என் தேவனுடைய அழகை பார்க்கிறதுக்கு நான் ஏங்கி தவிச்சு நாடிக்கொண்டு இருக்கிறேன். பிரைஸ் பீ டு காட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நமக்கு நேரம் கடந்து போய்விட்டது. ஆனால் ஒரு சுருக்கமா
சொல்ல வந்த செய்தி என்னங்கிறத நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, ஆண்டவருக்கு சமீபமா வருகிறது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நியர்னஸ் இஸ் லைக்னஸ். நியர்னஸ் இஸ் லைக்னஸ். அதாவது நான் தேவனுக்கு சமீபமாய் வருவது என்பது நான் தேவனை போல மாறுவது. அதாவது லைக் ஜீசஸ், இயேசுவை போல என்னை மாற்றுவது. அப்போ இயேசுவானவருக்கு என்ன சம்பவிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு 53:3 பார்க்கும்போது அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்திலுமா இருந்தார். அதோடைய நின்றுச்சு 5வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் வந்தது. நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமானார். அது மாத்திரமல்ல, it pleased the Lord to bruise him. அவரை கர்த்தரை நொறுக்கு என்ன பண்ணுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். It pleased the Lord to bruise him, அதாவது crush him. அப்ப எனக்கு முன்னால உங்களுக்கு முன்னால கர்த்தர் என்ன செய்யப்பட்டார்? நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளே, நீங்க கடந்து போன பாதை நிமித்தமா உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ, உங்க இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதுதான் தேவனுக்கு நீங்க சமீபமாக மாத்திரம் இல்லாம, நீங்க சமீபமா ஆகிறதே முதல்ல என்ன அப்படின்னா, நீங்க இயேசுவை போல மாறுவீங்க. அல்லேலூயா. So your nearness to God is nothing but to the likeness to God. அதாவது இயேசுவை போல என்னை மாற்றுகிற கர்மம் தான். அதுக்காக தான் நான் என்ன செய்யப்படுறேன்? உடைக்கப்படுகிறேன். அல்லேலூயா. ஒருத்தர் வந்தார், ஐயா நித்திய ஜீவனை பெறதுக்கு நான் என்னையா செய்யணும் அப்படின்னு வந்தார். போப்பா போய் நீ என்ன செய், கமாண்ட்மெண்ட்ஸ் கட்டளைகளை கை கொள்ளு அப்படின்னாரு. ஐயா சின்ன வயசுலேருந்தே அதை நான் என்ன செய்கிறேன், கை கொடுக்குறேன் ஐயா அப்படின்னு. அப்படியேப்பா, சரி சரி, சின்ன வயசுலேருந்து கை கொடுக்குறேன், வேற ஏதாவது என்கிட்ட குறை இருக்கா? ஆம்பா, நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு இன்னொரு பாரு. என்ன ஆண்டவர் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னார், நீ போய் உனக்கு இருக்கிறதுலாம் என்ன செய், வித்து கொடுத்துருப்பா, வித்துட்டு நீ உன் சிலுவை எடுத்துக்கிட்டு என்ன செய், என்னை பின்பற்றிவான்னு சொன்னார்ல. என்ன செய்தாரு? துக்க முகமாக அவரை விட்டு போயிட்டார். ஆனா அந்த இடத்துல மிக அருமையான ஒரு காரியத்தை தேவன் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து என்ற ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார். இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன செய்தாரா? தயவுசெய்து அதை பாருங்க. இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு அவரிடத்துல அன்பு கூர்ந்து 3 இடத்துல நம்ம அந்த போர்ஷனை நம்ம வாசிக்கலாம். பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்தீங்க பாருங்க. அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்காம விலகி ஓடுறான்ங்கிறது தெரியுது. ஆனாலும் என்ன செய்யறார்? இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. இங்க பாருங்க, நம்ம தூரமா விலகி போகும்போது கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? அன்பு கூர்ந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார். அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, பாத்தீங்களா? போய் வித்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன பின்பற்றிவான்னு சொன்னோன்னே இவர் என்ன செய்தாரு? ரொம்ப மனம் அடிந்து, மனம் அடிந்து துக்கத்தோட போயிட்டார். இது மத்தேயு 19வது அதிகாரம் 16லேருந்து 23, மார்க் 10லேருந்து 17லேருந்து 22, லூக்கா 18வது அதிகாரம் 18லேருந்து 23. இந்த 3 போர்ஷன்ல எழுதி இருக்குங்க. ஆனா கர்த்தர் அவரிடத்துல அன்பு கூர்ந்து என்ன செஞ்சாரு? அவரை பார்த்து இந்த காரியத்தை சொன்னார். ஏன்னா திரும்ப திரும்ப நோன்றாரு. நித்திய ஜீவனை பெறதுக்குலாம் ஆசை இருக்குது, ஆனா உடைக்கப்படுறதுக்கு ஆசை இல்லை. இப்ப ஆண்டவர் லேசா இவரை உடைச்சி காட்டுற, லேசா இவரை உடைச்சி நீ போய் வித்துட்டு வான உடனே இவரு துக்கமா போயிட்டார். 2 பெரிய கட்டளைய இவர் உடைச்சிட்டு போயிட்டார். என்ன செய்தார்? 2 பெரிய கட்டளை உடைச்சார். என்னதுங்க? 2 பெரிய கட்டளை உடைச்சாரு. எதுன்னு?
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு விளத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக. 1வது கட்டளை அது உடைச்சாச்சு. 2வது போய் உன்னை போல பிறனை நேசிப்பாக. அப்போ ஏழைக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு சொன்னா அந்த கட்டளையும் என்ன செஞ்சாச்சு? உடைச்சாச்சு. ஆனா சின்னதுல இருந்தே எல்லா கட்டளையும் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். இப்படிதான் நானும் நீங்களும் நிறைய தடவை பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி நம்மளை நினைச்சுக்கிட்டே இருப்போம். எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படுகிறோம். காணிக்க கொடுக்க, தசமா கொடுக்க, ஊழியம் பண்றேன், ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? இல்லப்பா, உன்னை உடைக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அதை உடைச்சு பார்த்தா தான் அது நீ நித்திய ஜீவனுக்கு உரியவனா, இயேசு விட்டு தூரமா போறவனான்னு தெரியும். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவ பிள்ளைகள் கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கும் நெருங்கி கிட்டி வரும் பொழுது என்ன வருது? என்ன வருதுங்க? உடைக்கப்படுதல். அல்லேலூயா. அந்த உடைக்கப்படுதல் வர்றதுக்கு காரணம் இவர் 2 இடத்துல 2 கட்டளையை என்ன பண்ணிட்டாருன்னா உடைச்சு தள்ளிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா? ஆண்டவர் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நெறிந்த நாணல முறியாத தெய்வம். விபச்சாரி ஸ்திரீ கல்லை எடுத்துட்டு நிக்கிறான்னு பார்த்து கேட்டியப்பா? கல்லை எடுத்துட்டு இவள் கையும் களவுமாக விபச்சாரத்திலே பிடிபட்டான். கையும் களவுமாக பிடிபட்டான். மோசே பிரமாணத்தில் எப்படி எழுதியிருக்குது? இவள் அடிக்க போறோம். நீர் என்ன சொல்லுகிறீங்க? இவருக்கு டெஸ்ட் பண்ணணும்னு வந்தாங்க. கடைசியில் அவங்களுக்கு அது என்னதாயிட்டு? உடைக்கிறவரையே உடைக்க வந்தாங்க. அவர் ஏற்கனவே பிதாவினாலே நொறுக்கப்பட்டவர், நொறுக்கப்படுதலுக்கு ஒப்பு கொடுத்தவர். உன்னுடைய நொறுக்குதல்கள்லாம் இங்கு செல்லுபடி ஆகாது. கல்லை எடுத்துட்டு ரெடியா இருக்கானுங்க. எழுதி இருக்குல்ல, போட்டு தள்ளு அப்படின்னு மாத்திரம் தலையை அசைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? டம 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 டமன்னு மண்டல அடிச்சு ரத்த பொறையாகி கல்லை குவிச்சு இருந்திருப்பானுங்க. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? எப்பா அப்படி பார்த்த கையும் களமா தானே பிடிச்சிட்டு இருந்தீங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லை அடிச்சு அவன் மேல எரிஞ்சு போங்கடா. இப்போ அவளோ எப்படி வந்திருக்கான்னா, நெறிந்த நாணல போல நிக்கா. விட்டா என்ன செஞ்சிருவானுங்க? மண்டை கிட்டையில உடைச்சி முறிச்சிருப்பானுங்க அது நாணல. ஆனா குனிஞ்சி எழுதிக்கிட்டே இருக்காரு பாருங்களேன். திரும்பி ஏறெடுத்து பார்க்கற இந்த அம்மாவை தர ஒரு ஆளும் கிடையாது. இந்த நெருந்த நாணல போல வந்தாலே அவளை தவிர வேற ஒரு ஆளும் கிடையாது. எல்லாரும் போய்விட்டாள் இயேசுவை விட்டு. ஆனா நெறிந்த நாணலை போல இருந்தாலே அவளுக்கு கர்த்தர் சொன்னாரு, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாத, போ, நானும் உன்னை தீர்ப்பிடேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நெறிந்த நாணலை போல இருந்த விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிபட்ட அவள் இயேசுவுக்கு ஜீவனுள்ள சாட்சியாக மாறிவிட்டால். கல்லை பிடித்து கொண்டு நியாய பிரமாணத்தை பேச வந்த ஒரு பய கூட நிக்கல. ஏன்னா இவ கையும் களவுமா பிடிச்சு ஒரு பாவம். ஆனா இவனுக்குள்ள இருந்தது 1000 வேசித்தனம், 1000 விபச்சார பாவங்கள். அல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். இந்த உலகம் கையை நீட்டி இவ கையும் களவுமா பிடிக்கப்பட்டால், அவன் கையும் களவுமா பிடிக்கப்பட்டான்னு கையை காட்டிக்கிட்டு இருக்கும் பாரு. கையில கல்லு வேற இருக்கும். ஆனா நெறிந்த நாணலை முறியாத தேவன். அல்லேலூயா. அங்க பசி எடுத்துட்டு 12வது அதிகாரம் மத்தியில அங்க அது கொய்து தின்னுட்டு போறாங்க. உம்முடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சும்மா சாதாரண இன்னசென்ட் காரியத்துக்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அங்க போய் சூம்பின கையுடன் சோமாயிட்டு, என்னடா இது ஓய்வு நாள்ல போய் சோமாக்கிட்ட, இன்னசென்ட் எது நன்மையான காரியத்தை அதுல எல்லாம் என்ன கண்டுபிடிக்கானுங்க? குற்றம் கண்டுபிடிக்கானுங்க. நெறிந்த நாணலை போல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் அவங்க என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் முறியாத தேவனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. அங்க பேதுரு 3 முறை மறுதலிச்சிட்டார். அப்புறம் பார்த்தா காசு அப்படியே
ஆவியில நறுங்குண்ட அனுபவத்தோட, ஐயோ நான் 3 முறை மறுதளிச்சுட்டேனே அப்படின்னு கசந்துக்கிட்டாரு. ஆனா கர்த்தர் சொன்னார், நீ ஒரு பார்வை பார்த்த, ஒரு இரக்கத்தின் பார்வை பார்த்த, நீ தாண்டா எனக்கு வேணும். நீ நெறிந்த நாணல போல இருக்க, ஆனா ஒன்னதான் நான் என்ன செய்ய போறேன், யூதர்களுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஓமலமா தான் எடுத்து சொல்ல போறேன். சமாரியர்களுக்கு ஓமலமா தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எடுத்து சொல்ல போறேன். ஓமலமா புறஜாதிகளுக்கு முதலாவது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு உன்னை பலப்படுத்துறா. மகனே மகளே, நீ நெறிந்த நாணலை போல இருக்கிறாயோ, நீ மங்கி எரிகிற திரியை போல இருக்கிறாயோ, உடைந்த உள்ளம் போல இருக்கிறாயோ, வேற ஒண்ணுமே இல்ல. உன்னுடைய பீசஸ் எல்லாம் எடுத்து, உடைந்த இருதயத்தோட பீசஸ் எல்லாம் எடுத்து ஏசப்பா கையில மாத்திரம் தயவு செய்து கொடுத்துரு. அவர் சிருஷ்டிகர்த்தர். அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் உள்ள மகனாக மகளாக மாற்றி உன்னை நிரப்பி உன்னை சுவிசேஷ பணியிலே அற்புத அடையாளங்கள் மூலமாக நீ சொல்ற வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் உன்னை தன்னுடைய கையில் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உடைக்கப்பட்டிருக்கியா? நீ கர்த்தருக்கு சமீபம். நீ நசுக்கப்பட்டிருக்கிறாயோ? உன்னை கர்த்தர் ரட்சிக்கிறது மாத்திரமா, அநேகரை ரட்சிக்கிறதற்கு உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். Praise be to God. உடைக்கப்பட்டுன்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க, நான் முத சாட்சி. உடைக்கப்பட்ட நிலவரத்தில் அழுது வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் நிமித்தமாக உன் தூசியை உதறிவிட்டு எழுந்தேன், மனிதரை விட்டு எழுந்தது. அப்பொழுது கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். உடைக்கப்பட்டிருக்கேன் சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காத. நான் நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு இல்ல. ஒன்னதான் கர்த்தர் ரட்சிக்கிறார், ஒன்னதான் ரட்சிப்புக்காக எடுத்து பயன்படுத்த போகிறார். உடைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லாத, ஒன்னதான் கர்த்தர் என்ன செய்ய போகிறார், சமீபமா வந்து அப்படியே உன்னை அழைத்துக் கொள்ள போகிறார். அல்லேலூயா. அப்போ உடைக்கப்படுறது நல்லதா கெட்டதா? நசுக்கப்படுறது நல்லதா கெட்டதா? வாய் திறந்து சொல்லிட்டோம், வாயார குளிர சொல்லிட்டோம். ஆண்டவர் அந்த பாதையில நடத்தும் போது இது ஞாபகம் இருக்குமா இருக்காதா? இருக்காதுன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு இவ்வளவு நேரம் கத்தி இங்கெல்லாம் வலிக்குது, கீழே அடியெல்லாம் வலிக்குது. இங்க பாருங்க, நீங்க விசுவசிப்பீர்கள் என்றால் இந்த தாவீதை பலப்படுத்தின தெய்வம், இந்த தாவீதை பாதுகாத்த தெய்வம், விடுவித்த தெய்வம், சோதனை வழியாக அவர் கடந்து செல்லும் போது அவரை தப்புவித்த தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறார், ஏன் கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் புது பலத்தை தரித்து கொண்டு கர்த்தர் எனக்கு சமீபமா இருக்கிறாங்க. போற பாதை ட்ரையல் ட்ரபிள் பயங்கரமா இருக்கு. ஆனா கர்த்தர் எனக்கு இந்த உடைக்கப்படுதல் என்ன ஏசப்பா கூடவே என்ன செய்து இந்த ட்ரையல்ல என்ன கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னையா ட்ரையல், என்னையா ட்ரபிள், என்னையா நிந்த, என்னையா அவமானம், என்னையா நெருக்கம், எல்லாரும் விட்டுட்டு ஓடி போட்டோம், எல்லாரும் அவமதிக்கட்டும், எல்லாரும் துச்சமா எண்ணட்டும். ஆனா எவ்வளவுக்கு நாம் உடைக்கப்படுறோம்னா இருந்தது அவ்வளவுக்கு எனக்கு சமீபமாகிறார். அல்லேலூயா. எவ்வளவுக்கு ஆவியில நறுங்குண்ட அனுபவத்துல போறணும். அதாவது இந்த ஆம்பிளிஃபைடு பைபிள்ல என்ன தரமா எழுதிருக்கு, அதாவது பாவத்துக்காக உள்ளுக்குள்ள உண்டாகிற அந்த நறுங்குண்ட அனுபவம் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் அதை நேராயிட்டதுனால படிக்க முடியவில்லை. அதாவது ரொம்ப அருமையாக அந்த வார்த்தையை அவர் எழுதி வச்சிருக்கிறார். 34:18 The Lord is close to those who are of a broken heart and saves such as are crushed with the sorrow for sin and are humbly and thoroughly penitent. என்ன பியூட்டிஃபுல் வேர்டு. பாவத்துக்காக உண்டாகிற அந்த துக்கத்தினால அப்படி நொறுங்குண்ட அப்படி குத்தப்பட்ட அனுபவத்துல உள்ள என்ன செய்யறாங்களா இவங்க, அதற்காக மனம் வருந்துறாங்க. அதுதான் கிரஸ்ட் இன் ஸ்பிரிட்னு போட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா
நான் உடைக்கப்பட்ட பாத்திரமா இருந்தா நீங்க எனக்கு சமீபம். நான் நசுக்கப்பட்ட ஆவி உடையவனா இருந்தா நீங்க என்னை ரட்சிக்கிற தெய்வமா இருக்கிறீங்க. அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறதுக்கு தாவீதை இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு பயன்படுத்துனீங்களே, அதே போல என்னையும் நீங்க பயன்படுத்துறீங்க. நான் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்பா. அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க, இன்னும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவா.
கொடுத்துட்டாங்க. நம்ம தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக தேவன் சமீபமாக இருக்கிறார். If God be for us, who can be against us? தேவன் நமது பட்சத்தில் இருந்தால், நமக்கு அருகாமையில் இருந்தால், நமக்கு விரோதமாக நிற்பவன் அவ்வளோதான். தேர்டு பேண்டமிக் வரட்டும், ஃபோர்த்து பேண்டமிக் வரட்டும், எண்டமிக்காக இருக்கட்டும், கர்த்தர் நமக்கு சமீபமாகவே இருப்பார். இல்லையா? எவ்வளவு எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சமீபமாக மாத்திரம் இருந்தால் போதும். எந்த ட்ரையல் ட்ரபுள் வழியாக நம்ம போனாலும் சரி, கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஸோ நம்ம உடைக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அனுபவத்தில் போகும்பொழுது நம்ம தேவனை விட்டு தூரமாக போயிட்டோமோன்னு நினைக்க வேண்டாம். தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார். இல்லையா? ஆவியான சரத்தை கதிரகரங்களை ஒப்பு கொடுத்து துதிகன மகிமையெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு மாத்திரம் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த உலகம் நம்மளை மெயின்டு போல, கை காலு கண்ணு மூக்கு இல்லாதது போல மெயின்டு போல இந்த உலகம் நம்மளை பார்க்குது. ஆண்டவர் நம்மளை மெய்ம் ஆக்கிட்டார். எதுக்கு? நான் பாவத்துக்கு, உலகத்துக்கு, இச்சைகளுக்கு மெய்ம் ஆக்கிட்டார். இல்லையா? நம்ம ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளாக, பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிள்ளைகளாக நம்மை மாற்றிவிட்டார். அதை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாக சோதனை பண்ணுவோம். ஜெபிப்போம். பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த வேலையில கர்த்தருடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நொறுங்குண்டதான இருதயத்தை அந்த கர்த்தரை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேங்கப்பா. அதுக்கு பதிலாக உம்மட்டை சேரும்படியாக தெய்வமேப்பா, உண்மை கிட்டி சேரத்தக்கதாக, உண்மை கிட்டி சேரும்போது உண்மை போல மாற்றுகிறதான தேவனாக இருக்கிறபடியாக எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறவங்களுக்காகவே ஸ்தோத்திரத்துக்காகவே எங்களுடைய வாழ்க்கையில தெரிந்த நாடலை போல கர்த்தாவே நாங்கள் காணப்படலாம். மங்கி எறிகிற தீயவனை போல காணப்படலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரத்துக்காகவே விபச்சாரி ஸ்திரீயானவள் ஆண்டவரே கையும் களவுமாக பிடிக்கப்பட்டார். ஆனா என் தேவனப்பா தெய்வமே, நீங்க அந்த அவளுடைய பாவத்தை நீங்க மன்னித்தீங்க. ஆண்டவரே அவளுடைய நீதிமான் ஆக்கப்பட்டால் எழுதப்பட்டிருக்கிறது. இனி பாவம் செய்யாதே போன்னு சொல்லி தெய்வமே இயேசுவே அவளை கர்த்தர் நீங்க அனுப்பினான தேவன். நெருந்த நாடலை போல இருந்ததான உடைக்கப்பட்ட நிலவரத்தோடு இருந்ததான அந்த ஸ்திரீயை கர்த்தர் அணைத்துக் கொண்டீங்க. ஆண்டவரே அதே தேவனுக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை கர்த்தாவப்பா தன் பாவங்களை ஆண்டவரேப்பா மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து உடைக்கப்பட்டதான இருதயத்தோடு ஒத்துக்கொள்ளுகிறவன் இரக்கம் பெறுவான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இரக்கத்துக்குள்ளாக நாம் ஓடி வருகிறோம். அந்த உடைக்கப்பட்ட படுதலுக்குள்ளாக நாம் ஓடி வருகிறோம். ஆண்டவரே கர்த்தர் உண்மை போல மாற்றுவீராக. பாவத்துக்கு சென்று நீதிக்கு பிழைத்திருக்கிறத அனுபவத்தினால நிரப்புவீராக. இந்த உலகத்துக்கும் பாவத்துக்கும் ஒரு குடவர்களை போல மேலும் போல காணப்படாத கிருபை வரும் நாட்களை நிரப்பட்டு மாட்டது. கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்கிறதான கிருபை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பினுடைய ஐக்கியமும் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord Jesus. God bless you all. Shalom. Praise God.